சாரி லக்கி, நேத்து கொஞ்சம் பிஸியா இருந்ததால என்னால வர முடியல. இன்னைக்கும் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. சரி லக்கி, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்கறேன். சரிங்கம்மா, பாய். ஜின்னு, சரி ப்ரோ, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போனை வைக்கிறேன். சரி ப்ரோ. அப்பா உங்க அப்பாவை உருன்னு இருக்காம சிரிக்க சொல்லு. பாய். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, ஜுன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்கா. நீ ஒருத்தி எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்ணு. சரி ஓகே, தூங்கு. வணக்கம் ஜோசியரையா. அரவிந்தா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். விளக்கை ஏத்தி இந்த தாயை வேண்டிக்கிட்ட எல்லாம் நல்லதாவே நடக்கும். மித்ரா, வந்து இந்த விளக்கை ஏத்துப்பா. நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு நல்ல நாள்னு. வா, வந்து விளக்கை ஏத்து. ஜோசியரே, சொல்லுப்பா.
இந்த பொண்ணுக்கு நாங்க சொந்தக்காரங்களா இருந்து உதவி செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம் மித்ரா. ஆனா நீ ஒரு வாட்டி ஆரம்பிச்சிட்டன்னா இந்த பூஜை முடியிற வரைக்கும் நீ துணையா இருந்தாகணும். நீ அதுக்கு தயாரா இருந்தா தாராளமா உதவி செய்யலாம். கண்டிப்பா செய்யறேன் ஜோசியரே. அப்படின்னா சரி, இங்க இருக்கிற மண் பானைகளை ஒவ்வொன்னா இவ தலையில வச்சு கடைசியா அந்த தீபத்தை கூட அந்த மண்பானை மேல வைக்கணும். ஜோசியரே, அந்த பொண்ணு யாரு? புருஷனுக்காக இவ்வளவு பெரிய கஷ்டத்தை செய்ய துணிஞ்சிருக்காளே. அன்னைக்கு காட்டுக்குள்ள இருக்கிற ஆபத்தை பத்தி கவலைப்படாம தன்னோட புருஷனை காப்பாத்துறதுக்காக என்ன பார்க்க ஒரு பொண்ணு வந்தால, அது இந்த பொண்ணுதான் அரவிந்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு வந்தா. அவன் மனசுல இருக்கிற கவலையை சொல்றதுக்கு எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தினாலும் காட்டுக்குள்ள ஓடிட்டான். அந்த பொண்ணு இங்க தான் வந்திருக்கிறதா கான்ஸ்டபிள்ஸ் வாக்கி டாக்கில சொன்னாங்களே. தன்னோட குடும்பத்துக்காக தன்னையே தியாகம் செஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய மனசு அவளுக்கு. அவ என்னைக்கும் தன்னை பத்தி யோசிச்சதே கிடையாது. தன்னோட குடும்பத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பா. அன்னைக்கே புருஷனுக்காக அவளோட உயிரை கூட பொருட்படுத்தாம உங்ககிட்ட அவ வந்தப்போ நான் ஆச்சரியப்பட்டேன் ஜோசியரே. தான் புருஷனுக்காக எப்படி கஷ்டப்படுறவளை பார்த்து பாராட்டாம என்னால இருக்கவே முடியல. புருஷனை காப்பாத்துறதுக்காக தவிக்கிற ஒரு பொண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. புருஷனோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னோட உயிரையும் பணயமா வைக்கிறதுக்கு இந்த காலத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. என்னால இதை நம்பவே முடியல ஜோசியரே. இப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நிஜமாவே அவ புருஷன் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பான். ஆமா அரவிந்தா, இவ செய்யற இந்த முயற்சி தான் இவ புருஷனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு.